ஓம் சாய்ராம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நாம இதை செஞ்சா நம்மளுடைய குழந்தைங்க எல்லாரும் நல்லா படிப்பாங்க. அவங்க படிப்புல கம்மியா இருந்தாலும் மிக சிறப்பாக படிச்சு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய எதிர்காலத்தை எட்டுவாங்க. அது என்னன்னு இப்ப இந்த வீடியோ முழுவதும் பார்க்கலாம் சாய்ராம். அடுத்த வியாழக்கிழமை எப்பயும் போல நம்மளுடைய பாபாவோட மகா சமாதி தினம் ஆயுத பூஜை அன்னைக்கு மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். அதுக்கு முன்னாள் புதன்கிழமை சரஸ்வதி பூஜை. இந்த பூஜையை நாம எப்படி வீட்டுல செய்யறது? ரொம்ப சந்தோஷமா செஞ்சா ரொம்ப சந்தோஷம் தான். உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா இப்பதான் ஸ்கூலுக்கு போக போறாங்க. முதல்ல ஸ்கூலுக்கு நாங்க சேர்க்க போறோம். 3 வயசுக்கு மேல கிண்டர் கார்டன் ஏதோ ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம இதை வீட்டுல செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைங்களோட படிப்புல ஆர்வத்தோட இருப்பாங்க. பாபா குரு முன்னாடி நம்ம குழந்தைங்க உட்காந்து அவ்வளவு சந்தோஷமா எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அன்னைக்கு காலையில எழுந்தோன்னு சாய்ராம், பாபாவை அவரை நல்லா குளிப்பாட்டி அவருக்கு தொடச்சி வச்சிருங்க காலையில. இதை காலையில பண்ணலாம், இல்லை ஈவினிங் 6 மணிக்கு மேல பண்ணலாம். காலையில எழுந்து பண்ணலாம், இல்லை ஈவினிங் பண்ணுங்க. ஈவினிங் 6 மணிக்கு பண்ணுங்க. நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நமக்கு குரு முன்னாடி நம்ம குழந்தைய உட்கார வச்சு எழுத வைக்க போறோம். எப்பவுமே குருவுக்கு தட்சணை கொடுக்கணும். தட்சணை கொடுத்தாதான் அந்த ஏர்வையாகும்னு சொல்லுவாங்களே, அது ஏற்றுப்பாங்கன்றது. ஏன்னா குருக்கு தட்சணை கொடுத்தாதான் அவர் சொல்லி கொடுக்கறது நமக்கு புரியும், அது மனசுல பதியணுவாங்க. முதல்ல குருவுக்கு உங்க குழந்தை கையால ஒரு 9 காயின் எடுத்து பாபா கையில கொடுங்க. பாபா படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. ஏன் 9 காயினா? நவவித பக்தி, 9 விதமான பக்தி. முதல்ல பக்தி குரு கிட்ட நம்ம கிட்ட வரணும். 9 விதமான பக்தி நம்ம குருவுக்கு கொடுக்க போறோம். பாபா சொன்ன அந்த 9 விதமான பக்தி நம்ம மகன் இல்லை மகள் யாரா இருந்தாலும் பாபா மேல செலுத்த போறோம். எனவே குரு காணிக்கையா என்பது 9 விதமான பக்தியை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி 9 காயின், ஏதாவது ஒரு 9 காயின் உங்க குழந்தை கையால ஒரு தட்டுல பாபா முன்னாடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா சின்ன ஸ்லேட் இருந்தா வாங்கிக்கலாம், ஸ்லேட் வாங்கிக்கலாம். ஆனா பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தட்டுல நெல்மணியை போட்டுட்டு நெல்லை பரப்பிட்டு அதுல குழந்தை கையை வச்சு எழுதுவாங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தா இல்லை நெல் கிடைக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பித்தளை தட்டு இல்லை சில்வர் தட்டு ஏதாவது தட்டுல நெல் எங்கே கடையில வாங்கி இல்லை அரிசி வாங்கி கூட போடுங்க, தப்பு இல்லை. நெல் கிடைச்சா ரொம்ப நல்லது. நெல் நிறைய இடத்துல கிடைக்காதவங்க அரிசி, இப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்லேட்டே வாங்கிக்கோங்க. குழந்தை முதல்ல எழுதுறதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எழுத ஸ்லேட்டு, ஒரு பல்பம், இதை வாங்கி கடவுள் முன்னாடி வச்சிருங்க. காலையில் வச்சாலும் சரி, இல்லை இதே சாயங்காலம் செஞ்சாலும் சரி. ஆனால் குருவுக்கு வேண்டிய பழம், வெத்தலைப்பாக்கு, குருவுக்கு சின்ன ட்ரெஸ்ஸு, ஒரு ஜாக்கெட் பிட்டு. ஏன்னா பாபாவுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க குருவுக்கு. ஒரு சின்ன ஜாக்கெட் பிட்டு இல்லை சின்ன துணி, ஏதோ ஒரு துணி, அதையும் பாபா முன்னாடியே வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் குழந்தைகிட்ட வேணுங்க, அப்பா என்னுடைய மகனோ மகளோ இன்னைக்கு முதலா நான் எழுத போகிறாங்க. அவங்க இந்த எழுத்து அவங்க வாழ்க்கையில் நிலச்சி நின்று அந்த படிப்பில் அவங்க சாதிக்கணும், மிகப்பெரிய கல்வியாளராக வரணும், மிகப்பெரிய வெற்றியாளராக வரணும் சொல்லி நீங்கள் மனசில் வேணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என்னுடைய மகனை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், என்னுடைய மகளை உங்ககிட்ட கொடுக்குறேன். அவங்க நல்லபடியாக படித்து எதிர்காலத்தில் மிக சிறந்த அறிவியாளியாக வரணும், இந்த அறிவியால் மற்றவங்களுக்கு பயன்படணும்னு சொல்லி மனசார வேண்டி உங்கள் கையை, அந்த குழந்தையோட கையை பிடிச்சி முதல்ல ஆ எழுதுங்க. அதை நான் சொன்ன மாதிரி நெல் போட்டு இருந்தாலும் சரி, அரிசி போட்டு இருந்தாலும் சரி, இல்லை பலகை வாங்கி இருந்தாலும் சரி, ஆன்னு எழுதுங்க. முதல் எழுத்து ஆ, ரெண்டாவது எழுத்து சாயின்னு எழுதுங்க. தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம். எந்த எழுத்து எழுதணும் உடனே கேட்காதீங்க. எந்த எழுத்து, SAI சாயின்னு சாயின்னு எழுதலாம். மூணாவது பாபான்னு எழுதுங்க. முதல்ல ஆ, ரெண்டாவது சாய், மூணாவது பாபான்னு எழுதுங்க. குழந்தை கையை பிடிச்சி இந்த 3 எழுத்து எழுதுங்க சார், போதும். எழுதி முடிச்சுட்டு குழந்தைக்கு அப்பா பாதத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு, இன்னி முதல் நீங்கள் அவருக்கு குருவாக இருந்து அவருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி மனசார வேண்டி கொண்டு நீங்கள் எழுந்து போகலாம். ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணுங்கள். இதுக்காக ரொம்ப கிராண்டாலாம் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதை மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்னைக்கு இன்னொரு விஷயம் பண்ணலாம், முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு 10 பேருக்கு, ஒரு 5 பேருக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பேனா, ஒரு பென்சில் நாம் அன்னைக்கு தானம் பண்ணலாம்.
படிப்பு சம்மந்தப்பட்டதை நாம் தானம் பண்ணால் அந்த படிப்பு திருப்பி நமக்கே வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். பேனா பென்சில் முடிஞ்சால் வாங்கி, இது கம்பல்சரி இல்லை, முடிஞ்சால் வாங்கி கொடுங்க சாயராம். இப்படி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அவரை குருவாக உங்கள் மகளுக்கோ கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். கல்வியிலும் சரி எல்லாத்துலேயும் அவங்க மாறி வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா முதலாக எழுத்து அறிவிக்கிறாங்க. குரு தான் ஒரு நல்ல குரு நமக்கு கிடைச்சா அவனுடைய வாழ்க்கையே மாறும். நல்ல ஆசிரியர் கிடைச்சா நல்ல மாணவன் உருவாகும். அதேமாதிரி நமக்கு நல்ல குரு கிடைச்சா நம்மளோட வாழ்க்கையை கடவுள் மாற்றி கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தையோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட நாங்களாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் அன்னைக்கு அதே மாதிரி எழுத்து அறிவித்தல் வைக்க போகிறோம். உங்களுடைய குழந்தைங்களோட பேர்கள் அனுப்பி வைங்க. அதே மாதிரி இங்கே வர எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா ஆசீர்வாதம் பண்ணி பேனா பென்சில் ஏதோ ஒரு எழுது பொருள் கொடுப்பாரு. எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுப்பாரு. கண்டிப்பாக நீங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க சாயராம். அதே போல் நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் சாயராம். ஓம் சாயராம், ஓம் சாயராம், ஓம் சாயராம்.